வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா, கைத்தறிகளில் நீங்கள் பட்டுப்புடவைகள் தயாரித்து பார்த்துருப்பீங்க. அதையே நாம் மிஷினில் தயாரித்தா எப்படி இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கு என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பட்டுப்புடவைகள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மேரேஜ் ஆகட்டும், ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லா இடங்களிலும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. மாதத்துக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் இதில் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தொழிலாக இருக்கிறதுனால இன்னைக்கு இதை பற்றி நான் வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக பட்டுப்புடவைகளில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த பட்டுப்புடவைகள் உலக புகழ் பெற்றது. நம்ம இந்திய பட்டுப்புடவைகளுக்கு உலகம் ஃபுல்லாகவே நல்ல வரவேற்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா திருபுவனம், ஆரணி, தர்மாவரம், காஞ்சிபுரம், பனாரசி இப்படி நிறைய பட்டுப்புடவைகள் இருக்குது. இதில் இப்போ டிசைனர் சாரீஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் நம்ம கைத்தறியில் செய்யணும் அப்படிங்கும்போது கைத்தறியில் செஞ்சால் நல்லாயிருக்கும், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் கைத்தறியில் பண்ணுறதுக்கும் மிஷினில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ மிஷினில் பண்ணும்போது இதில் நிறைய ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்க முடியும், நிறைய டிசைன்ஸும் நம்ம அதில் பண்ண முடியும், கலர்ஸ் வேரியண்ட் நிறையா காமிக்க முடியும். அதனால இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பவர் லூமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த அதிக லாபம் தரக்கூடிய இந்த பட்டுப்புடவைகள் தயாரிக்கும் தொழிலில் மிஷினில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டு நூல், அதாவது சில்க் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வகை. இதை நம்ம ரொம்ப குவாலிட்டியாக நம்ம என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஃபேப்ரிக், டை, கலர்ஸ், அப்புறம் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம என்ன கலர் வேணுமோ அதில் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங் பாபின்ஸு, அந்த ரிங்காக சுற்றி இருக்கும் அந்த பாபின்ஸ், அதுக்கப்புறம் பீட்ஸு, ஸ்டோன்ஸு. இது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இந்த டிசைனர் சாரீஸ்க்கெல்லாம் இதை கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் சொல்யூஷன் நமக்கு தேவைப்படுது. அதாவது கஞ்சி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதுக்கான ஸ்டார்ச் நமக்கு தேவைப்படுது. சாரீ டிசைனுக்கு தகுந்த மாதிரி என்ன பட்டு நூல் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்நீரில் ஸ்டார்ச்சை கலந்து அதில் இந்த பட்டு நூலை நல்லா நினச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதை கூல் பண்ணணும். கூல் பண்ணதுக்கப்புறமா என்ன டை வேணுமோ அந்த டையை சேர்த்து, கெமிக்கலையும் சேர்த்து, அதாவது நம்ம புடவைக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் டையை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதில் அந்த பட்டு நூலை நினைக்கணும். நினச்சிட்டு அதை திரும்ப என்ன பண்ணிக்கணும், ட்ரை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம கைகளால் செய்யலாம், டையிங் மிஷினும் பயன்படுத்தலாம். கலர் ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை திரும்ப நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ரிங் பாபின்ல இதை என்ன செய்யணும், சுத்தணும். அதாவது நூலை அந்த ரிங் பாபின்ல நம்ம சுத்தணும். சுத்தினதுக்கு அப்புறம் வார்ப்பிங் மிஷினை வச்சு நம்ம என்ன செய்யலாம், வார்ப்பு பண்ணலாம். இதை பண்ணதுக்கு அப்புறமா பவர் லூம் நம்ம தயார் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த பவர் லூம் தயார் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிசைனுக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும்னா பஞ்ச் கார்ட்ஸ் செட் பண்ணணும். ஏன்னா சாரியில் நடுவில் புட்டா வரும், புட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் டிசைனு இல்லை ஏதாவது ஒரு இப்போ மயில் டிசைன் இந்த மாதிரியெல்லாம் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கான பஞ்ச் கார்ட்ஸ் ரெடி பண்ணணும். இந்த பஞ்ச் கார்ட்ஸ் செய்யும்போது டிசைனுக்கு தகுந்தபடி அதில் பேட்டர்ன் ஹோல்ஸ் என்ன செய்யணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு என்ன டிசைன் வேணும், என்ன ஃப்ளவர் டிசைன் வேணுமா, என்ன இந்த புட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேணுமா, இல்லை மயில் மாதிரி வேணுமா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹோல்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம பவர் லூமை ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்தபடி அந்த கலர்ஃபுல்லான த்ரெட் அந்த இடத்துல வரும். இந்த மாதிரி நம்ம சாரீஸ் தயாரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அப்போது சாரியும் உங்களுக்கு ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறமா இந்த சாரியை நம்ம என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் கல் வைக்கணும், எந்த இடத்துல மணிகள் பதிக்கணுமோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறமா ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷின் வழியாக இதை அனுப்பணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான ரோலர் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஸ்ஸிங் மிஷினில் நம்ம அனுப்பும்போது சாரீ ஃபுல்லாக அயன் பண்ணி வெளியில் வந்துடும். நீங்கள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாகவும் நீங்கள் அயன் பண்ணலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி மிஷின் மூலமாக பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பேக்கிங் பண்ணி நம்ம சேலுக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரி தான் பட்டுப்புடவைகள் பவர் லூமில் தயாரிக்கிறாங்க. நம்ம கைத்தறியில் செய்கிறத விட இந்த மாதிரி பவர் லூமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரே மாதிரி டிசைனில் நிறைய புடவைகளை ஒரே நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் அடுத்த டிசைன் வேணும் அப்படின்னா திரும்ப ஒரு பேட்டர்ன் ஹோல் தயார் பண்ணி வச்சு நீங்கள் அனுப்புனீங்க அப்படிங்கும்போது இதில் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம்.
இந்த தொழிலுக்கான எலக்ட்ரிக் பவர் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 12 கிலோவாட் எலக்ட்ரிக் பவர் வந்து இதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது, ஒரு 1000லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த தொழிலை நீங்கள் வந்து எளிமையாக தொடங்க முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஏரியா. ஏன்னா நம்ம நூல் அதை நினைக்கிறதுக்கான இடம், மிஷின்ஸ்க்கான இடம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கிறதுனால, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதற்கான ஆட்கள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 8லேருந்து 10 பேர் வந்து ஒரு மேன் பவர் வந்து இதுக்கு தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கான மிஷினரிஸ் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு பவர் லூம் மிஷின். இந்த தறி போடுவோம் இல்லையா நம்ம கையால், அதுக்கான மிஷின் மாதிரி தான் இது. ஃபேப்ரிக் டையிங் மிஷின், நம்ம டை நினைக்கிறோம் இல்லையா, அது மிஷின்லையும் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான மிஷின் இது. மிஷின் வேணும் அப்படின்னா இந்த மிஷினை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மிஷின், இதான் அயனிங் மிஷின். உங்களுக்கு இது 4 ரோலரில் சுற்றி வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அயன் பண்ணி உங்களுக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின். எந்த அளவுக்கு வேணுமோ அதிலே மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இது மேனுவலாகவும் பண்ணலாம். ஓகேங்களா? டை பண்ணுறது, இந்த கட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் மேனுவலாகவும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதே மாதிரி இது மெஷரிங் அண்ட் கட்டிங் டூல்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான அளவில் நீங்கள் கட் பண்ணுறதுக்கான நார்மலான டூல்ஸ். இது உங்களுக்கு கைகளால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இது. அப்போ டோட்டலாக என்ன மாதிரியான மிஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்லைடில் வந்து பார்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது இந்த பிஸ்னஸ்க்கு என்ன முதலீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது இதில் சேராது. இடம் வந்து நீங்கள் தனியாக இது பண்ணிக்கலாம். அப்போ ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரிஸ், இது 2க்கும் சேர்த்து ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த தொழிலை தாராளமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம வந்து கைத்தறியில் பண்ணுறதை விட இதில் நிறையா ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த முதலீடு அப்படிங்கிறது ஒரு கம்மியான அளவு தான். நீங்கள் இதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ என்ன லாபம் கிடைக்கும், இதுதான் வந்து நமக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நார்மலாக சாதாரணமாக கைத்தறியில் வச்சு தயாரிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 50% லாபம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னே நம்ம நினைக்கலாம். ஏன்னாக்கா அவங்க வந்து ஒவ்வொரு புடவையாக தான் செய்வாங்க. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு 35லேருந்து 40% வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு புடவைக்கும் நீங்கள் லாபம் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 20,000க்கு ஒரு புடவை தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் 40% என்னவோ அதை மேலே வச்சு நம்ம என்ன செய்யலாம், விற்பனை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது தயாரிப்பு செலவில் நீங்கள் எல்லா செலவுகளையும் நீங்கள் அடக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பிஸ்னஸில் லாபம் பார்க்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூல் வாங்குகிற செலவில் இருந்து, ஒரு டை வாங்குகிற செலவில் இருந்து, ஒரு மேன் பவர் அதாவது ஆட்களுக்கு கொடுக்குற கூலி வரைக்கும், அது இபி வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது நமக்கு வரும். அது போக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 35லேருந்து 40% ஒவ்வொரு புடவைக்கும் நீங்கள் லாபம் வைக்கலாம். அப்போ பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கான புடவை தயாரிக்கிறீங்க. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 30,000க்கு மேலே தான் சாரீஸ் எடுக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் கூட சாரீஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி திருமணங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரீஸ் வந்து தயாரித்து நிறையா ஸ்டோன்ஸு, பீட்ஸ் வச்சு கலர்ஃபுல்லாக டிசைனர் சாரீஸாக நீங்கள் கொடுக்கும்போது இதில் நீங்கள் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஓகேங்களா? நல்ல லாபகரமான தொழில். அதே மாதிரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 50 புடவை, ஒரு 100 புடவை இந்த மாதிரி சேல் பண்ணாலே நீங்கள் நிறைய லாபம் பார்க்க முடியும். இதில் நிறைய டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லையும் நீங்கள் இதை சேல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களே தனியாக ஒரு பட்டு மஹால் மாதிரி என்ன செய்யலாம், வைக்கலாம். எல்லா புடவைகளையும் தயாரித்து ஒரே இடத்துல சில்க் சென்டர் மட்டுமே வச்சு கூட நீங்கள் இந்த புடவைகளை வந்து சேல் பண்ண முடியும். ரொம்ப எளிமையாக இது வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஏன் அப்படின்னாக்கா இந்த புடவைகளுக்கு அந்தளவுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பட்டு புடவைகள் இல்லாமல் யாருமே வர்றதில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இந்த அளவுக்கு இதில் பணம் கிடைக்கிறதுக்கும்
இந்த அளவுக்கு இதில் மார்க்கெட் இருக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு இதில் புகழ் இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த பிஸ்னஸ்க்கு எதுவும் லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கலாம். சாதாரணமாக கைத்தறிகளில் செய்கிறவங்க அக்கம் பக்கத்தில் கூட சேல் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படாது. ஆனால் ப்ரொடக்ஷன் நம்ம பெரிய அளவில் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதோட சேல்ஸும் பெரிய அளவில் இருக்கும். அப்போ நமக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நிறைய டெக்ஸ்டைல் ஷாப்ஸுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இப்போ ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மிஷின்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட லோன்ஸ் மாதிரி கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இதில் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அப்படி லோன்ஸ் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க்கை நீங்கள் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கான லோன்ஸ் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்காக ஒரு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓரளவுக்கு இந்த வீடியோவை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.